அக்கா. ஏய் மாப்பிள, வாடா மாப்பிள. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற? ஆனா ஏன் மாமா நீங்க வேற, அக்கா வேற ஒரே அழுவ என்ன பாக்கணும்னு சொல்லி. அத்தா அம்மா வந்து 3 நாளைக்கு இருந்த விடா சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க மாமா. அக்கா வர சொல்லியிருந்தாளா? ஆமா மாமா. சரி வா, வந்து உக்காரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய், ஏடி உன் தம்பி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான்? என் தம்பி வந்திருக்கானா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. அன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னங்க சொன்னீங்க? ஏங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. என்னம்மா பண்றது? மாச சம்பளம் வெறும் 17,000. இதுல 4,000 வாடகைக்கு போயிருது, 3,000 கந்துக்கு போயிருது, 6,000 இஎம்ஐக்கு போயிருது. மீதி இருக்கிறது இந்த இபி பில்லு, பால் செலவு, குழந்தைங்களுக்கு அது இதுன்னு நொட்டு லொசுக்குன்னு இதெல்லாம் வாங்குறது பார்த்தாவே 5,000 மேலே வருது. நம்ம வாங்குற 17,000 போக மீதி இன்னும் 1,000 வெளியிருந்து கடை வாங்குற மாதிரி ஆகுமா? இதுக்கு மேலே சிக்கனமா இருக்கிறோம்னா நம்ம வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்களும் வராமல் இருந்தால் நல்லது. என் வீட்டு சைட்லேருந்து எந்த சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க, பார்த்துக்கோ. அன்னைக்கு தான் உட்கார வச்சு படிச்சு சொன்னேன், சம்பாரிச்சு போடுறவன் நானு, புரியுதா? நீ சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோறாக்கி போடுற உனக்கு என்ன தெரியும்? எங்க அவன் இப்பதான் வந்திருக்கான், அவனை எப்படிங்க அமுச்சு விட முடியும்? இப்போ நீ அவனை அனுப்பிடுறாள், அவனோட சேர்த்து உடனே வெளியே அனுப்பிடுப்பான். அக்கா. ஏண்டா வரிய ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டியா? அக்கா எனக்கு சர்ப்ரைஸா இருக்குதாக்கா நான் வந்தேனே. அடே ஏன்டா, நானும் மாமாவும் வேலை விஷயமா வெளியூருக்கு போறோம், வரத்துக்கு 3 நாளும். அது வரைக்கும் நீ எப்படா இங்க இருப்ப? அதனால இல்லக்கா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்தாக்கா, அம்மா உனக்கு பிடிச்ச முறுக்கெல்லாம் சுட்டு பிடிச்சிச்சு, சாப்பிடு. சரிக்கா, நான் போயிட்டு இருந்தா நாளைக்கு வரேன்.